இல்ல இந்த வாட்டி எப்படி தொடரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணுவாங்க? என்ன மேனிஃபெஸ்டோ பண்ணா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போன வாட்டி மேனிஃபெஸ்டோல எவ்வளவோ கொடுத்துட்டாங்க, செஞ்சாங்களா? அது கரெக்ட். இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒன்று கொடுக்க வேண்டியதானே? எப்படி ஏமாறுவாங்க மக்கள்? நம்புறாங்க. யார் மக்கள் நம்புறாங்களா அவங்க நம்புறாங்க? மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஃபெலிக்ஸ். நீங்க தயவு செய்து இதெல்லாம் சொல்லாதீர்கள். நான் பலமுறை உங்கள் நிகழ்ச்சியிலே உங்க சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழக மக்கள் அறிவார்ந்த மக்கள் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன். நானும் அதுல உண்மையிலே மக்களை மாதிரி அறிவாளிகள் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்க, சும்மா ஏமாறுவாங்க. இதான் வேலையா? கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறத இன்னைக்கு ஏன் யாரும் பலரும் எதிர்த்து பேசவில்லை என்றால், பெரிய பெரிய சேனல்கள் பேசுவதில்லை, வெகுஜன ஊடகங்கள் பேசுவதில்லை, அச்சு ஊடகங்கள் பேசுவதில்லை. சரி, மாட்டு ஊடகங்களாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப்ல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா புடிச்சு குண்டாஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, ஆபீஸை சீல் பண்றாங்க, கேமராவை சீஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப நம்மளை போல ஒரு தொடர்ந்து பேசக்கூடியவர்களே இத்தகைய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், பாமரன் எப்படி பேச துணிவான்? அவனுக்கு வயிற்று பொழப்பே பிரச்சனை. ரோட்ல ஜொமேட்டோ டெலிவரியா இருக்கிறவன், இந்த ஒரு ரேபிடோ பைக் ஓட்டுறவனால இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய துணிவு அவனுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவனுக்கு 3 வேளை உணவு போராட்டமாக இருக்கிறது. ரோட்ல கடை வச்சிருக்கிறவனா இருக்கட்டும், பெட்டி கடை வச்சிருக்கிறவனா இருக்கட்டும், நம்ம வீட்டில் சிலிண்டர் போடுறவனா இருக்கட்டும், அவனுக்கு அவனோட வாழ்க்கை சர்வைவல் பெருசா, இந்த அரசு இப்படி புடுகுதுன்றது பெருசா. ஆனால் அவன் தேர்தல் நாளன்று அசுரபலத்தை பெறுவான். இந்த குரூரமான ஆட்சி மீண்டும் தொடரவே கூடாது என்று உறுதியாக இந்த மக்கள் முடிவெடுக்கத்தான் போகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது என்ன அலைன்ஸ் இப்படி உடஞ்சு கிடக்குது, ஆளாளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, கூட்டணிகள் அமையவில்லை. இந்த பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா நல்ல ஜம்முன்னு இந்த கூட்டணி உறுதியா இருக்குன்னு இந்த மனைவி தாலி தொட்டு பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, புருஷன் பத்திரமா இருக்கிறாங்க, ரைட் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மூட நம்பிக்கை தான். ஆமா என்று உங்களுக்கு இப்படித்தான் தோன்றும். நீங்க மிக மிக தெளிவாக பலமுறை முடிவெடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். போய் அந்த பொத்தான அமுத்தும் போது யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. ரொம்ப ஆனந்தத்தோட